வணக்கம். அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்த விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஜி. ஆபேல்மூர்த்தி மாவட்ட ஆட்சியரிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்து பேசியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் எலுவனம்பட்டியில் உள்ள சரவணா மில் இயங்கி வருவதனால் சுற்றியுள்ள 18 கிராமங்களின் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி வருகிறது. மேலும் சரவணா மில்லில் இருந்து வெளியேறும் அமில கழிவுகளினால் ஏராளமானோருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளனர். இதனால் அங்கு வசிக்கும் பல பெண்கள் தங்களின் கணவர்களை இழந்து விதவைகளாக வாழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்து அப்பகுதியில் உள்ள மண் மற்றும் நீரினை பரிசோதனை செய்ய அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்ததை தொடர்ந்து மண் மற்றும் நீரின் மாதிரிகளை எடுத்து சென்ற அதிகாரிகள் பரிசோதனைகளின் முடிவுகளை தர மறுப்பதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளார். மேலும் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையினால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அவர் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் நீர்வளத்துறை அமைச்சர் எலுவனம்பட்டியில் இருந்து விராலிப்பட்டி வரை 500 மீட்டருக்கு வாய்க்கால் அமைத்து தருவதாக தெரிவித்திருந்தார். அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது குறித்து அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஜி. ஆபேல்மூர்த்தி வழங்கிய விளக்கமான பதிவை பார்க்கலாம். மண்ணுலாம் உப்பு தண்ணியா மாறிடுச்சு. அங்க அநேகருக்கு அந்த மில்லுனால வருகிற அமில தண்ணினால கிட்னி ஃபெயிலியர், அநேகர் இறந்து போய் நாங்கள் நேரடியாக போனோம். அநேக பெண்கள் விதவையா இருக்குன்னு அழுகிறாங்க. கலைக்கு மனு கொடுத்துருக்கேன். உடனடியாக நீங்கள் அந்த எலுவனம்பட்டி 18 கிராமத்திற்கு அவசர நடவடிக்கை எடுத்து அந்த மில்லு சம்பந்தப்பட்ட மாசு கட்டுப்பாடு வாரியத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குமாறு அந்த அனுமதி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? மாசு கட்டுப்பாடு வாரியம் எங்களை கூப்பிட்டு நீங்க இது பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன செய்யுதுன்னா எங்க கிட்ட எங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் காப்பியை எங்களுக்கு தர மாட்டாங்க. கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். திண்டுக்கல் மாசு கட்டுப்பாடு வாரியம் அவங்க எடுத்த தண்ணி ரிசல்ட்டை அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்துக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தமிழக அரசு எலுவம்பட்டியிலிருந்து விராலிப்பட்டி வரைய ஒரு 500 மீட்டருக்கு ஒரு பாதை அமைத்து தண்ணீரை விட வேண்டும் என்று கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதையும் கலெக்டர் பார்க்கிறாங்க. அதே மாதிரி வத்தலகுண்டு ஜிஹெச்ல பிரசவத்திற்கு ஒரு சர்ஜன் இல்லை, ஒரு அனஸ்தீசியா இல்லை. அவர்களெல்லாம் அங்கு வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அப்துல் கலாம் இயக்கத்திற்கு கலெக்டர் மனு கொடுத்திருக்கிறோம். அவரும் சந்தோஷமாக கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப நன்றி. வணக்கம். தலைவர் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கோரிக்கைகளின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தினருக்கு உறுதியளித்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க செய்திகளுடன். நன்றி, வணக்கம்.